ஆதாரத்தை காட்டின மீனா பாண்டியன் கிட்ட வசமா சிக்கின கதிர் தங்கமேல் பிடித்த பாயிண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடந்திருக்குது. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக ராஜி செஞ்ச ஒரு செயல்னால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கதிருக்குமே பிரச்சனை வருது. அதே நேரத்தில் மீனாவோட கையில் ஒரு சில ஆதாரங்களுமே கிடச்சிருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் தங்கமயிலும் கோமதியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே வர்ற கதிர் ராஜி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க கோமதி அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே ராஜியும் சரியாக வந்துடுறாங்க. ராஜியுமே சேர்த்து கோமதி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் கூட்டிக்கிட்டு போகிறாரு. அவங்க ரெண்டு பேருமே போகிறத பார்த்ததும் கோமதி எலியும் பூனையுமா இருந்தவங்க இப்போ ஒன்றா போகிறாங்க, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இதை கவனித்து தங்கமயில் இவங்க காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி கேட்டதும் கோமதி ஷாக் ஆகுறாங்க. உடனே பதறி போய் சின்ன வயசில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அடுத்ததா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராஜியும் கதிரும் ட்ரைனிங் அகாடமிக்கு போயிட்டு அங்கே ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க. போலீஸ் வேலைக்கு சேர்றதுக்கு உண்டான பயிற்சிக்கு சேர்றதுக்கு கதிர் பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கதிருக்கு பாண்டியன் கால் பண்ணி கடைக்கு வரும்படி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கத்தில் மீனா தன்னோட ஆஃபீஸில் இருக்கிற ஒரு அதிகாரியை கூப்பிட்டுட்டு சக்திவேல் அண்டு முத்திவேல் செஞ்ச நில அபகரிப்புகள் குறித்த ஆதாரங்களை கொடுத்து இதெல்லாமே இவங்க சொத்து அபகரித்து வைத்துள்ள விவரங்கள் தான், இந்த இடங்களுக்கு உடனே நோட்டீஸ் அனுப்புங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பாண்டியன் கடைக்கு வந்த கதிர்கிட்ட நீ அந்த ராஜி பிள்ளைய சந்தோஷமாக வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்திட்டு இருக்கியா இந்த மாதிரி விசாரிக்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கதிர் கேட்க அந்த முத்துவேல் என்னை ரோட்டில் நிற்க வச்சு பேசுகிறாரு இந்த மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. அதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த கதிர் அரசிக்கிட்ட நீ உங்கள் வீட்டில் யார்கிட்டயாச்சும் பேசுனியா இந்த மாதிரி கேட்க அதுக்கு அரசி ஆமாம் ரோட்டில் வச்சு அப்பா கிட்ட பேசினேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அரசியை குமரவேலு கொடுமைப்படுத்தினா நான் இங்கே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அரசி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடுமே வந்துட்டு முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.